திருவொற்றியூர் வட்டப்பாறை அம்மனின் தெய்வீக வரலாறு. மதுரையை எரித்தபின் கண்ணகியின் உக்கிர கோப நடை. மதுரையில் கோவலனுக்கு நேர்ந்த அநீதியை கேட்டு கண்ணகி கனல் மூட்டும் கோபத்தில் பெரு நெருப்பாய் எழுந்தார். நியாயம் வேண்டும், அநீதிக்கு முடிவு வேண்டும் என்று அவரது இதயம் முழங்க, அந்த துயரம் ஜுவாலையாக வெடித்து மதுரையே தீயில் கருகியது. அந்த உக்கிர வேகம் தணியாமல் கண்ணகி வடக்கே திருவொற்றியூர் திசையில் நடைபோட்டார். அவரது ஒவ்வொரு அடியும் பூமியே ஆக்ரோஷத்தால் அதிர வைத்தது. கண்களின் ஒளி இடிமின்னல் போல, மூச்சு ஜுவாலை போல, உடல் மொழி ஆவேசத்தின் வடிவம் போல இருந்தது. திருவொற்றியூரில் தாயக்கட்டை ஆடும் சிவபெருமான், பார்வதி. அந்த தருணத்தில் திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் சிவபெருமானும் பார்வதி தாயாரும் சாந்தமான ஆனந்த நிலையில் தாயக்கட்டை ஆடி விளையாடிக் கொண்டிருந்தனர். அந்த தெய்வீக ஆட்டத்தில் பக்தியும் புனிதமும் அமைதியும் ஆனந்தமும் கலந்து இருந்தது. அப்போது தூரத்தில் கண்ணகியின் நெருப்பு நடை திருவொற்றியூரை நோக்கி வருவது சிவபெருமானின் கண்களுக்கு தென்பட்டது. இந்த ஆக்ரோஷ சக்தியை இத்தலம் தாங்காது. சிவபெருமானின் யோசனை, கண்ணகியின் உக்கிர சக்தி பூமியையே சிதறடிக்கும் வல்லமை கொண்டது என்பதை சிவபெருமான் உணர்ந்தார். அந்த வேகத்தில் அவர் கோபமாக வந்து திருவொற்றியூரை தொடினால் தலம் தாங்காது, உலகமே நடுக்கமடையும். எனவே தன் கையில் இருந்த தாயக்கட்டையை தற்செயலாக விட்டது போல் அருகிலிருந்த ஆழமான கிணற்றில் போட்டுவிட்டார். இது யாத்திரையாக இல்லை, கண்ணகியை சமாதானப்படுத்தும் ஒரு தெய்வீக தந்திரம். கண்ணகி சிவபெருமான் முன் நிற்கும் தருணம். கோபத்தின் உருவமாக இருந்த கண்ணகி திருவொற்றியூரை வந்து சிவபெருமான் முன் நின்றார். எனக்கு நியாயம் வேண்டும், என் கோவலனுக்கு நடந்த துன்பத்தின் பதில் வேண்டும் என்று தீக்கேள்வி போல எழுந்தார். அவர் உயரமும் கண்ணினின் ஒளியும் சுற்றம் முழுவதும் தீப்பிழம்பாய் தெரிந்தது. ஆனால் சிவபெருமான் சாந்தமாகச் சொன்னார், அம்மையே, உங்கள் வேதனை என் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த நிமிடம் நான் கிணற்றில் இழந்த தாயக்கட்டையை தயவு செய்து எடுத்து தாருங்கள். பின் உங்கள் முறை வரும். அது ஒரு அன்பான வேண்டுகோள். கண்ணகியின் கிணற்றில் இரக்கம், உக்கிர சக்தியின் வெடிப்பு. சிவபெருமானின் வேண்டுகோளை மதித்து கண்ணகி கிணற்றினுள் இறங்கினார். ஆனால் அவரிடமிருந்த அந்த உக்கிர சக்தி, மனக்கசப்பு, தீக்கண். கிணற்றின் உள்ளே நிலநடுக்கமும் சூறாவளியும் போல அலைமோதியது. அந்த கோபம் மீண்டும் வெளியேறும் முன் சிவபெருமான் மனதில் நினைத்தார், இவ்வளவு ஆக்ரோஷத்தை இப்போதே சமாளிக்க முடியாது. இது வெளியே வந்தால் உலகமே கலங்கும். உடனே கிணறு மூடப்பட்டு விட்டது. அந்த கிணற்றின் உள்ளே கண்ணகியின் உக்கிர சக்தி சேர்ந்து நின்றது. அந்த இடமே இன்று வட்டப்பாறை அம்மன் என்று வழிபடப்படும் உக்கிர தெய்வ சக்தியின் பேரிடமாகும். மக்கள் அஞ்சிய உக்கிர தெய்வம். காலப்போக்கில் அந்த சக்தி மிக அதீதமாக பரவியது. மக்களின் நம்பிக்கை, இங்கு அம்மன் மிகப்பெரிய உக்கிர சக்தி. ஒளிரும் கண்கள், எரியும் ஆற்றல், கண்களில் கரிய குருதி. மக்கள் அஞ்சத் தொடங்கினர். ஆதிசங்கரர் வருகை, அமர சாந்தி. இந்த நிலையை உணர்ந்து ஆதி ஞானி ஆதிசங்கரர் திருவொற்றியூருக்கு வந்தார். அம்மனின் கோபத்தையும் உக்கிர சக்தியையும் உணர்ந்து அவரது முன் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்தார். சக்கரத்தின் தெய்வீக ஆற்றல் கண்ணகியின் உக்கிர சக்தியை மெல்ல மெல்ல சாந்தப்படுத்தியது. அதன்பின் அம்மன் உக்கிர கண்ணகியிலிருந்து கருணைமிகு வட்டப்பாறை அம்மன் ஆகஸ்ட் மாறினார். இன்று கருணை சிந்தும் வட்டப்பாறை அம்மன். இன்று திருவொற்றியூர் வட்டப்பாறை அம்மன்.
துன்பங்கள் நீக்கும் தாயாக, குழந்தைகளை காக்கும் அருள் வடிவமாக, வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொன்னான தெய்வமாக புகழ் பெற்றுள்ளார். பக்தர்கள் சொல்லும் நம்பிக்கை: 1,00,00,000 ரூபாய் கொடுத்தாலும் காண முடியாத அற்புதம் இங்கு ஒரு நொடியில் நடைபெறும். அம்மனின் சக்தி பக்தனின் நம்பிக்கைக்கு சட்டென்று பதிலளிக்கும் புனித தலம் இது. முடிவுரை: கோபம் கருணையாய் மாறிய தெய்வ தலம். கண்ணகியின் உக்கிர கோபம், சிவபெருமானின் தெய்வீக தந்திரம், ஆதி சங்கரரின் சாந்தி சக்தி, இந்த மூன்றும் சேர்ந்து உருவாக்கிய புனித தலம் திருவொற்றியூர் வட்டப்பாறை அம்மன். அம்மன் இன்று நம்மை காக்கும் தாயாக அருள் சிந்துகிறார்.